அதிக அளவு நார்ச்சத்து கொண்ட வாழைத்தண்டு பொரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. குக்கரில் பொடியாக கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டு சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் கடலப்பருப்பு சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அளவான உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. வேக வச்ச வாழைத்தண்டை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. மீதம் இருக்கிற தண்ணியில் பெப்பர் சேர்த்துட்டு நீங்கள் சூப்பாகவும் குடிச்சிக்கலாங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க.